ஆனா இப்போ சிஏஏ ஆக்ட், அதாவது இந்திய குடியுரிமை சட்டத்தை வந்து தேசத்துல வந்து அமல்படுத்தியிருக்காங்க நம்ம நாட்டுல. இதை பத்தி அமல்படுத்தியிருக்காங்க. ஆமா. ஸோ இதை வந்து நீங்க ஆமா இன்னைக்கு வந்து அமல்படுத்தியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது பாராபட்சமான விஷயம் இல்லப்பா. அது பண்ணக்கூடாது. சமமா இருக்கிற ஒரு நாட்டில் வந்துட்டு அவனுக்கு ஒரு சட்டம் இவனுக்கு ஒரு சட்டம் அப்படின்னா அது சரிப்பட்டு வராது. இப்போ ஒரு மனுஷனுக்கு எப்படி கை கால் இருக்குதோ எல்லாமே இருந்தால் செயல்படும். ஒரு கையை மட்டும் வெட்டிட்டு அவனுக்கு 2 கால் ஒரு கையில் வேலை பண்ணுனா பண்ண முடியாது. அந்த மாதிரி எல்லாமே சமமாக இருந்ததுனா தான் மற்ற நாடு முன்னேறா மாதிரி நம்ம நாடும் முன்னேறும். நீ ஒன்றுத்தை மட்டும் வெட்டிட்டு 3 வச்சு நான் சமாளிப்பேன், இது மட்டும் பெருமை எனக்கு அப்படின்னா அதில் எந்த வித பிரயோஜனமும் கிடையாதுப்பா. நம்ம நாடு கீழே தான் போகுமே தவிர்த்து மேலே வராது. ஸோ இந்த சட்டத்தை வந்து பண்றது வந்து ஒரு உறுப்புல பாதி வெட்டுற மாதிரி அப்படிங்கிற. கண்டிப்பாப்பா, கண்டிப்பாக ஒரு ஒரு போலியோ வந்தவன் மாதிரி தான் ஆகிடும் இல்லையா? ஒரு சமுதாயத்தையே ஒடுக்குற மாதிரி ஆகிடுது இல்லையாப்பா? அது தவறு இல்லையா? எல்லாமே சமம்பா நம்ம நாட்டில். ஓகே. ஸோ இந்த சட்டம் வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட முதலமைச்சருமே சொல்லியிருக்காரு. ஆமாம்ப்பா, ரொம்ப சந்தோஷம்பா. இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறனால தான் இன்னும் இந்தியாவாக இருக்குப்பா. இல்லாட்டி எப்போ பிளவுபட்டிருக்கோம் எல்லாமே இல்லையா? எவ்வளோ பெரிய விஷயம்பா அவர் பண்ணுறது. அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுக்கு. ஆக்சுவலி சிஏ வந்து